தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனியில் குவிந்துள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆங்காங்கே நின்று சூரிய உதயத்தை பரவசத்துடன் வணங்குகின்றனர். கூடுதல் விவரங்களோடு தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். தற்பொழுது கோவில்களில் பக்தர்களுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன? பக்தர்களோட கூட்டம் தற்பொழுது தைப்பூசத்தை ஒட்டி கோவிலில் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? விவரங்கள். நிச்சயமாக தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனி நகரமே கலைக்கோலம் பூண்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய இந்த தைப்பூச திருவிழாவினுடைய மிக முக்கிய நிகழ்வான தேரோட்டம் என்பது இன்று நடைபெற இருக்கின்றது. இதற்காக மாநிலத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சில தினங்களாகவே பாத யாத்திரையாக வந்தவர்கள் இந்த தைப்பூச திருநாளில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக இந்த பகுதியில் காத்திருக்கிறார்கள். நேற்று முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக திருக்கல்யாணம் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று தேரோட்டம் இன்று மாலை நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னதாகவே இன்று பழனியில் குவிந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகின்றார்கள். இதன் இன்னொரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், இந்த பழனியை பொறுத்த வரைக்கும் இந்த தைப்பூச நாளில் சூரிய உதயத்தை இங்கிருந்து அவர்கள் தரிசனம் செய்வது ஒரு மிகச் சிறப்பாக கருதப்படுகின்றது. தைப்பூச தினத்தில் அந்த சூரிய உதயமாகக்கூடிய அந்த நிகழ்ச்சியை ஆங்காங்கே திரளாக நின்றிருக்கக்கூடிய பக்தர்கள் நின்று ஒரு பரவசத்துடன் இந்த சூரிய உதயத்தை தற்பொழுது தரிசனம் செய்து வருகின்றார்கள். நம்ம கிரிவல பாதையில் நிற்கக்கூடிய இடத்திலும் கூட ஒரு ஏராளமான பக்தர்கள் இந்த பகுதியில் திரண்டு இருந்து கற்பூரம் ஏற்றி சூரிய பகவானை வழிபட்டு வருகிறார்கள். நம்ம இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட கூட கேட்கலாம். இப்போ சூரிய பகவானை இந்த நாளில் எதுக்காக வணங்குறீங்க? இது என்ன, எத்தனை வருஷமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த 5 வருஷமே இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. இது எங்களுக்கு கை கால சுகத்தை கொடுக்கட்டுன்னு நாங்கள் நடந்து வந்து அந்த சாமியை சூரிய பகவானை கையெடுத்து கும்பிட்டு போவோமுங்க. சொல்லுங்க சார். இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் பாத யாத்திரை 200 கிலோமீட்டர் பாத யாத்திரை 5 நாள் தங்கி நாங்கள் சாமி பார்த்துட்டு போவோம் சார். இது வருஷம் நாங்கள் பண்ணுறது. முருகனுக்காக நாங்கள் வேண்டிக்கிட்டு 48 நாள் விரதம் இருந்து காலைல விரதம் எதுவும் மதியம் படைச்சி சாப்பிட்டு எந்த தீய எண்ணங்களும் எதுவும் இல்லாமல் நல்ல பக்தியோடு இருந்து சாமி கும்பிட்டு போனோம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும்னு ஒரு வேண்டுதல் சார். இன்னைக்கு காலையில் இந்த சூரிய உதயத்தை வழிபடுறதுல என்ன சிறப்பு? இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வருது சார். நம்ம கண்டிப்பாக பார்க்கணுன்னு நாங்கள் நினச்சி நாங்கள் வந்து பார்க்குறோம் சார். ஜோதியில் கண்டிப்பாக பார்க்கணுன்றதுக்காக வந்து நின்று பார்த்துட்டு போகிறோம் சார். நாங்கள் இவர்களைப் போலத்தான் ஏராளமான பக்தர்கள் இந்த பகுதியில் திரண்டு இருக்கிறார்கள். சாமி, இந்த சூரிய உதயத்தை இன்னைக்கு பார்க்குறதுல என்ன சிறப்பு? இதில் இந்த வருஷம் பூரா கொஞ்சம் செல்வாக்காக இருக்குங்க. எங்களுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து 13 வருஷம் வந்துட்டுருக்கோங்க சாமி இந்த ஜோதியை பார்க்கறது. நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஒரு மனசு நிம்மதி, அவ்வளோதான். சாமி தரிசனம் பண்ணிட்டீங்களா? எவ்வளோ கூட்டம் இருக்குது? இன்னும் போகலைங்க. இன்னும் கூட்டம் நிறையா இருக்குது. இன்னும் போகணும். இப்போ இருந்து பார்த்துட்டு போகணும். இவர்களைப் போலத்தான் இந்த பகுதியில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு இருக்கிறார்கள். கிரிவல பாதையில் பல பகுதிகளிலும் இதுபோன்று திரண்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த சூரிய உதயத்தை தரிசனம் செய்வதற்காக தரிசனம் செய்து வருகின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் மலை மீதும் தண்டாயுதபாணி சுவாமி மலை மீதும் இந்த சூரிய உதயத்தை தைப்பூச நாளில் வழிபடுவதற்காக காலையிலேயே பரவசத்துடன் இந்த வழிபட்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்துதான் இவர்கள் மீண்டும் சுவாமியையும் தரிசனம் செய்துவிட்டு இன்று மாலையில் நடைபெறக்கூடிய இந்த திருத்தேரோட்டத்திலும் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். குணசேகரன், உங்களுடைய நேரடி விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.